உலக பொருளாதாரம் முக்கிய காரணம். உலகத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு பெரிய மாற்றங்கள், அதாவது போர் பதற்றங்கள் மற்றும் வர்த்தக போர் ஒன்று புதிய போரை தொடங்கி இருக்கிற ட்ரம்பினால் ஏற்பட்ட இந்த மாற்றம், இது போன்ற காரணங்கள் பெரிய அளவில் ஒரு உலக பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டது. அப்பொழுதெல்லாம் தான் பெரிய சர்வதேச முதலீட்டாளர்கள் விழித்துக் கொண்டார்கள். தங்கத்தின் மீது மட்டுமே இனி வரும் காலங்களில் பெருமளவில் முதலீடு செய்ய வேண்டும். ஏனென்றால் உடனடியாக பணமாக மாற்றக்கூடிய ஒரே பொருள் தங்கம் மட்டுமே, எந்த வகையிலும் விலை குறையாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் அவங்களுக்கு வந்ததுனால பெருமளவில் உலக நாடுகளில் உள்ள மத்திய வங்கிகள் மற்றும் உலக நாடுகளில் உள்ள பெரிய கருவூலங்கள் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்கள் அவருடைய பார்வை பெருமளவில் தங்கம் பக்கம் திரும்பியது. அதனால் தான் தங்கம் விலை பெரிய அளவில் உயர்ந்தது. இனியும் இதே நிலைமைதான் தொடர்ந்து நீடிக்கும். அதாவது தங்கத்தின் மீது முதலீடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் வரும். சாமானிய மக்கள்களும் அல்லது நடுத்தர மக்களும் பெரிய அளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அவருடைய முதலீடுகள் பெரிய அளவில் ஒரு லாபத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஒரு வங்கியில் வைப்பு நிதியில் செலுத்துவது பணம் இருப்பதை விட தங்கத்தின் மீது முதலீடு செய்தால் பெரிய அளவில் வட்டியை விட கூடுதலாக அதில் வருவாய் வருங்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடையே ஏற்பட்டுள்ளதால் பெரிய அளவில் அதில் ஒரு மாற்றங்களை கொண்டு முதலீடுகள் உயர்ந்து கொண்டு வருகின்றன. அதனால்தான் வரும் காலங்களில் கூட தங்கம் பெரிய அளவில் இன்னும் உயரும் என்று சொல்லலாம். அதாவது ஒட்டுமொத்தமாக தங்கத்துடைய விலை பார்க்கும் பட்சத்தில் தங்கம் விலை நிச்சயமாக உயரும். காரணம் என்ன, அதன் மீது உள்ள ஈர்ப்புகள், அதில் வரக்கூடிய வருவாய்கள், அதாவது முதலீடு செய்தால் அதிகப்படியான வருவாய், மற்ற பொருட்கள் மீது முதலீடு செய்தால் வருவதை விட கூடுதலான வருவாய் இருக்கிறது. இரண்டாவதாக பாதுகாப்பான ஒரு வருமானமாக இது கருதப்படுகிறது. அதாவது எந்த நேரத்தில் தங்கத்தின் மீது முதலீடுகள் சர்வதேச அளவில் பெரிய முதலீட்டாளர்கள், அதாவது பல ஆயிரம் பல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுடைய பார்வை தங்கம் பக்கம் இருப்பதால் இனியும் தொடர்ந்து தங்கம் விலை தான் உயரும். ஒட்டுமொத்தமாக, அதாவது தங்கம் விலை ஒவ்வொரு முறையும் உயரும் போது சிறிதளவு குறையும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் தங்கம் உயர்ந்து கொண்டுதான் இருக்கும்.